26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிப்புராவை அணுகுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். துணராசி நண்பர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா மெயின் விஷயம் அவங்களுடைய ஹெல்த்தில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு ஹெல்த்தில் பிரச்சனை. சில பேருக்கு கழுத்து இஷ்யூஸ், இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு கைகளில் விரல்கள் அடிபடுறது, நரம்புகள் பாதிப்பு கொடுக்கறது. சில பேருக்கு வந்து ரெமடைடு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கை இப்படி மடக்க முடியாது, கை காலில் முட்டியில் பிரச்சனை, இந்த மாதிரி வரந்து. இதெல்லாம் வந்து இப்போ கண்கூடாக மாறுறதுங்கிறது பார்ப்பாங்க. ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்களில் சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட கண்களில் பிரச்சனை, சுவாச கோளாறு, இந்த சைனஸ் மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் தான் கொஞ்சம் பிரச்சனை. நான் சொல்கிறது 10% மட்டும்தான் மிதனத்துக்கு வந்து பாதிப்புகளை தர. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. அதாவது எப்போல்லாம் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வந்து உட்காரானோ நல்ல பணம் வரும். அதாவது இப்போ என்னென்னா, மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பேசினா போகிறோம், உங்களுக்கு வார்த்தைக்கு அவ்வளோ கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம். குடும்பத்தில் நீங்கள் என்ன பேசணும் உங்களை அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா ராசி லக்னத்தில் குரு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக அட்வைஸ் உங்கள் பாஸுக்கு சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கோம், நிறைய பேருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் பாதிப்புலாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ அதெல்லாம் கிளியர், ஆல் கிளியர். மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்தக்கூடிய ராகு பல நாடுகளுக்கு சுத்த வைக்கும், பல ஊர்களுக்கு சுத்த வைக்கும், பல கோவில்களுக்கு செல்ல வைக்கும். முன்னோர்கள் தான் மறுபடியும் பிறப்பாங்க. ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் கடன் க்ளோஸ் பண்ணுவாங்க. எதிர்பாராமல் பெரியவங்களுடைய அனுகிரகம், சொத்துக்கள் வரும். நிறைய பேருக்கு பெரியவங்களுடைய தொழில் எடுத்து பண்ணக்கூடிய பிராப்தம். குடும்பத்தில் ஒருத்தர் கல்யாணம் ஆகும். உங்கள் வீட்டில் உங்கள் பையனை கூட ஆகலாம், இல்லை உங்களுக்கே கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா, உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதனத்துக்கு படுது. எப்படி பார்த்தாலும் மிதனத்துக்கு பெரிய வெற்றி தான். அதனால் வந்து பெருசாக ஒன்றும் கவலைப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. முகம், கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போகிறோம். பெண்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய டைமிங்க அந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க இருக்க போகிறது நல்லா இருப்பீங்க. ஓகே சார், இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? மெயினான வழிபாடுகள் நான் சொல்கிறது, குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்து வருது. குருவாயூர் கிருஷ்ணனுக்கு முடிஞ்சால் தேன் வாங்கி கொடுத்துட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். இல்லை, அதாவது மிதுனம் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னு ஒரு பாட்டு. இது மிதுனத்துக்கு அப்பா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு தான் நான் சொல்லணும். அப்போ தகப்பனார், சித்தப்பா, பெரியப்பா, நம்ம ஃப்ரெண்டோட அப்பாலாம் கூட பிரியமா அப்பான்னு கூப்பிடுவோம். அவர்களோட ஹெல்த்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது காணப்படுது. இது மினிமமாக இருந்ததுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் மேக்சிமமாக ஆகும் பொழுது தான் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த தகப்பனாரினுடைய உறவு, அவர்களுடைய ஹெல்த்தில் மிகுந்த கவனம்ங்கிறது தான் மிதுனத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நான் மனசில் சில விஷயத்தை நினச்சிட்டு இருந்தேன், அதை என்னால் சாதிக்க முடியல, என் டேலண்ட்டை யாருமே திரும்பி பார்க்கல, என்னை ஆட்டத்துக்கு யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஏக்கம்லாம் இந்த 2 வருஷமாக மிதுன ராசிக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த பராபவ ஆண்டில் தீர்ந்து போயிடும். ஓரளவுக்கு பசிக்கு சாப்பாடுங்கிறது கிடைக்கும், ஆனால் ருசிக்கு சாப்பாடுங்கிறது மிதுனத்துக்கு இல்லைங்கிறது தான் என்னோட பதில். நிறைய இடத்துல என்னோட மரியாதை, என்னோட கௌரவம், என்னுடைய ஈகோ, ஒரு மனுஷனுக்கு ஈகோ ரொம்ப பெருசு. அந்த ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்து கூட இந்த 2 வருஷமாக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், யாரும் அதை கூட நினச்சி பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இந்த வருஷத்துலேயும் அது அதிகரிக்கும், தொடர்ந்து காணப்படும். அதுதான் என்ன காரணம்னா, சனியோட ஸ்தானமும் ராகுவோட ஸ்தானமும் அவ்வளோ ஃபேவராக இல்லை. அதே மாதிரி ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுலேயும் சரி, ஒரு சப்ஜெக்டை ஆராய்ச்சி பண்ணுறதுலேயும் சரி, இவங்கள மாதிரி ஒரு கில்லாடியை பார்க்கவே முடியாது. சொல்ல வரதுக்கு முன்னாடி அந்த மேட்டர் என்னங்கிறத படுபயங்கரமாக புரிஞ்சுப்பாங்க. உடன் பிறந்த பிறப்புகளுக்காக இவங்க செய்த நல்லதெல்லாம் இந்த 2 வருஷமாக அன்னோட்டிஸ்டாக போயிடும். ஏறக்குறைய அன்சங் ஹீரோ. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா இந்த வார்த்தைக்கு எத்தனை பேர் கமெண்ட் போடுறாங்க, லைக் போடுறாங்க, கிளாப்பு போடுறாங்க. ஐயா, ஆமாம் ஐயா, அன்சங் ஹீரோவாகவே நான் போயிட்டேன், இது வெளில வரத்துக்கு நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி டெஃபினட்டாக அடுத்து இருக்க ஒரு வருஷத்துக்குள்ளே 2027 சித்திரை மாதம் 1ஆம் தேதிக்குள் ஒரு விமான பிரயாணம், ஒரு தூரதேச பிரயாணம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் அது போயிட்டு வந்ததுக்கப்புறமும் என்ன கேட்பாங்கன்னா, எத்தனை நாள் இருக்க போகிற அப்படிம்பாங்க. 3 நாள் தான் இருக்க போகிற. அந்த 3 நாள் இருக்கிறதுக்கு எதுக்கு நீ 3 நாள் செலவழிச்சிட்டு வந்த, திருப்பி எப்போ போக போகிற, 3 நாள்லேயே போக போகிற. இந்த பதில்
இருக்கும். அதாவது எதுக்குப்பா போனேன் தெரியல, போறியான்னு கேட்டாங்க, போகிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி மனசில் கனவாக இருந்த பிரயாணம், கனவாக இருந்த ஆசையாக இருந்த விமான பிரயாணம்ங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக வேண்டிய அமைப்பு மிதனத்துக்காக இருக்கும். அந்த ட்ராவல் வந்து அன்னோட்டிஸ்டாகவே போயிடும். அந்த ட்ராவலோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இவங்க தலையிலேயே பர்சனலாக வந்து விடியும். பட் ஸ்டில் பரவாயில்ல, சும்மாவாவது போயிட்டு வருவோம், போயிட்டு வந்தோம்னாவாவது இருக்கட்டும் அப்படிங்கிற ஏக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மனதில் ஏக்கமும் ஆசையும் தவிப்பும் அதிகமாக மிதுனத்துக்கு இருக்குங்கிறது தான் பேசிக்காகவே இருக்கும். அந்த ரெகக்னிஷன் யாராவது ஒருத்தர் கைத்தட்டிட்டா கூட, அப்பா அப்பா நீங்கள் தான் என்னை தாண்டி கைத்தட்டினீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற நிலை இருக்கும். ஒரு அன்சங் ஹீரோயினை சொல்லனா அப்புறம் பெண் நேயர்கள்லாம் நீங்கள் ஆண் நேயர்களுக்கு மட்டும் பலன் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அன்சங் ஹீரோயின் தான். ஆனால் செப்டம்பர் 30 அப்புறமேலே ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும். பிரயாணங்கள் சந்தோஷம் தரும், பயணங்கள் முடிவதில்லைங்கிறது தான் மிதுனத்துக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம். கண்டிப்பாக அப்பாவுக்கு கண்டினியூஸாக ப்ரெஷர் செக் பண்ணுறதும், சுகர் லெவல் செக் பண்ணி கண்ட்ரோலாக வச்சுக்கிறதும். இந்த அப்பாக்கள் எல்லாம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாக்கள்லாம் வேறு தலைமுறை. அது சித்தப்பா பெரியப்பா இன்னும் ஸ்தானத்துக்கு ஃப்ரெண்டோட அப்பாலாம் கூட அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதற்கான பிராயச்சித்தத்தை தேடுறது தான் மிதுனத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். ஏன்னா பணம்லாம் போச்சுன்னா சம்பாரிச்சுக்கலாம், இந்த வேலை போச்சுன்னா வேறு வேலை சம்பாரிச்சுக்கலாம், இந்த ப்ராஜெக்ட் போனால் வேறு ப்ராஜெக்டில் போய் நம்ம இருந்துக்கலாம், இந்த வேலை போச்சுன்னா கூட வேறு வேலைலாம் அப்பா வராது. அதே மாதிரி நைட் ஏதாவது தனியாக வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னாங்கன்னா நீ கூடாது, ஸ்ரீரங்கத்தில் இந்த கழுத்தில் ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டுட்டு ஒரு ஜோசியரே சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து ராத்திரி 10 மணிக்கு மேலே நீங்கள் வண்டியில் போகக்கூடாது அப்படின்னு கண்டிஷனாக சொல்லுங்கள். அவங்க கேட்க மாட்டேன்னு தான் நிற்பாங்க, ஆனாலும் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா வாகனத்தால் கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறதும் மிதுனத்தில் அப்பாவுக்கு ஸ்தானத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை மட்டும் கவனமாக. இவங்களுக்கு படிப்பு வேலை இது சம்மந்தமாக எப்படி சார் இருக்குது? இல்லை, படிப்பில் வந்து ஓரளவுக்கு தாண்டக்கூடிய நிலை. ஹீரோயின் தான், ஆனால் அன்சங்கு. அப்போ என்னென்னா ஒரு படிப்பில் 50லேருந்து 60 மதிப்பெண்கள் டெஃபினட்டாக இருக்கும். பாஸ் மார்க்கு ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஆனால் 80 90 வரத்துக்கு வேலைங்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னும் சுயஜாதகத்தோட தசா புத்திகள் அதுக்கு இடம் கொடுக்கணும், அதெல்லாம் தான். அதே மாதிரி அன்சங்காக அன்னோட்டிஸ்டாக இருந்தவங்க எல்லாமே செப்டம்பர் 30 அப்புறம் வெளிப்படுவாங்க. 2027 ஏப்ரலுக்குள்ளே பிரயாணத்தில் ஒரு சுப செய்திங்கிறது இருக்கும். ஸோ இவங்களுக்கு சொன்ன பிரச்சனைகளுக்கு என்ன சார் பரிகாரமாக நீங்கள் சொல்லுங்கள்? ஆமாம், இது வந்து என்னென்னா தகப்பன் சுவாமி. என்னது தகப்பன் சுவாமி? அப்போது தகப்பனாருக்கே புத்தி சொன்ன முருகன் எங்கே? சுவாமி மலை. அந்த சுவாமி மலையில் இருக்க முருகனை தரிசனம் பண்ணி அவங்க அப்பா பேர்லேயும் இன்னும் சித்தப்பா பெரியப்பா பக்கத்து வீட்டப்பா எய்த்த வீட்டப்பா சிநேகிதிகளோட அப்பா இவங்களுக்கெல்லாம் ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிறது, முருகப்பெருமானுக்கு பழங்கள் நிவேதனம் செய்கிறது, இன்னும் துவரம்பருப்பு சாதம் நிவேதனம் கொடுக்கறது, அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம், சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற மந்திரம் கேட்குறது, சஷ்டி கவசம் அது வேறு எதுக்காக கேட்குறது. சுப்பிரமணிய புஜங்கம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ஆதிசங்கரர் பாடினது. அதை கேட்கறது மிதுனத்துக்கு ஏற்றமும் முன்னேற்றமும். மிதுனம் வந்து நடுக்கடலில் தூக்கி போட்டாலும் நீச்சல் அடிச்சு வளர்ந்துடுவாங்க. பொதுவாக அவங்களுக்கு அறிவு வந்து அதிகமாக வேலை செய்யுங்க. இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்த சனி அவங்க வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. எப்படி நிலையான ஒரு இடத்துக்கு, ஒரு அந்தஸ்தோடு செல்வாக்கோடு வாழ்வதற்குரிய வழி நிப்பாட்டிருக்காரு. இப்போ 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானே ஜீவனக்காரகம் தான், கர்மக்காரகம் தான். அவர் தொழிலுக்குரிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். அப்போ இங்கே என்ன பண்ணுவார் அவர்? இந்த வேலையில் இருக்காங்க பாருங்கள், உத்தியோகத்தில் அவர்கள் நேர்மையாக செயல்பட்டால், நேர்மையாக வேலை செய்தால் அவர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலையில் தவறு செய்பவர்களுக்கு இல்லை தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு அவர் தண்டனை கொடுப்பார். அப்படி தான் மெமோ வாங்கக்கூடியதாக இருக்கும், திடீர் இடமாற்றம் ஏற்படும். அப்போது நியாயமாக செயல்படுபவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. வியாபாரிகளுக்கு கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது. முதல் போட்டாச்சு, ரொம்ப அக்கறையாக இருக்கணும். யாரையுமே நம்பாமல் எல்லாவற்றையும் தன்னுடைய சுய கண்காணிப்பில் வைத்துக் கொள்வதால் இவர்களுக்கு செய்து வருகின்ற தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது விரைய செலவுகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போ என்ன ஆகுன்னா, தாய் வழி உறவுகள், தாயாரின் உடல்நிலை, தன்னுடைய சுகம், இவற்றை கவனித்து கொள்ள வேண்டும். தாயாரின் உடல்நிலையும் கவனிக்க வேண்டும், தன்னுடைய உடல்நிலையும் கவனித்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, சாப்பிட நேரம் இருக்காது, தூங்க நேரம், உடம்பை கூட கெடுத்துக்குவாங்க. அப்போ கொஞ்சம் அதையும் கவனிச்சுக்கணும். இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ளது குரு பகவான்.
இப்போது ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும் என்று சொன்னாலும் அதுக்கு காரணம் வேறு. அந்த ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது தான் ஒரு உழைப்பதற்குரிய காலமாக அந்த காலகட்டம் இருக்கும். உழைத்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் அடைய முடியும். அப்போது 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் அந்த காலகட்டம் தான் குரு பார்ப்பார். ஒரு நேரத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு யோகம் கிடைக்கிறது என்றால் ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிக்கணும். உழைப்பின் மீது அக்கறை, சேமிப்பின் மீது அக்கறை, வாழ்க்கையின் மீது அக்கறை. என்னென்னா 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, எல்லா விதமான ஆசைகளை தீர்த்து கொள்வது 5ஆம் இடம். உயர்கல்வி, புரியுங்களா? 7ஆம் இடம் கணவன் மனைவிக்கு ஒரு நட்பான இணைவு, திருமண வயதினருக்கு திருமணம், பார்த்தீங்களா? இந்த இந்த காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். அப்போது சொந்த வீடு வாங்கி பால் காய்ச்சறது, இல்லை சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சறது, ஒரு அரசியலில் வந்து ஒரு பிரபலமாக வர்றது, இல்லை உத்தியோகத்தில் மேலிடத்துக்கு போகிறது, எல்லா விதமான நன்மைகளையும் குரு பகவான் செய்து கொடுக்க காத்திருக்கிறார். ஒரு பக்கம் சனி பகவான் கொஞ்சம் உங்களுடைய உழைப்பினை சரிப்படுத்துவார். ரெண்டாவது குரு வந்து சாதகத்தை உண்டாக்குவார். அதே நேரத்தில் நவம்பர் 13 வரை பார்த்திங்கன்னா தைரியமாக செயல்பட முடியும். என்ன காரணம்? கேது, ஞானமோட்சக்காரன் கேது 3ஆம் இடத்துல. தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாமே இருக்கும். அது காரணம் உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குது, சக்தி இருக்குது, வலிமை இருக்குது, எல்லாமே இருக்கும். அப்போ இவருடைய பணி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். அதற்கு பிறகு மே 26க்கு பிறகு நடைபெறுகின்ற குரு பயிற்சி இன்னும் இவர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானையும் பார்த்துடுவார். 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானையும் பார்த்துடுவார். அப்போது அந்த தொழிலில் இருந்த தடைகள் இருப்பாருங்க, அந்த தடைகள் எல்லாம் விலகும். ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கும், தொழிலை விருத்தி பண்ண முடியும், பணியாளருடைய ஆதரவு கிடைக்கும், ஒரு புதிய ஒப்பந்தங்கள் அடிச்சுட்டு பணம் வரக்கூடிய நிலைகள் ஏற்படும், புதிதாக தொழில் தொடங்க முடியும், வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை உத்தியோகத்தில் மெமோலாம் அதெல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான நிலை எட்ட முடியும். அப்போது கிரகங்கள் பார்த்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சாதகமான பலன்களை கொடுப்பதற்கு காத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆண்டின் பிற்பகுதியில் நவம்பர் 13க்கு பிறகு 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. அப்போது எல்லாவற்றிலுமே எச்சரிக்கையாக கவனமாக, செல்வாக்கு வருகின்ற போது ஒரு மனிதனுக்கு எல்லா தப்பு பண்ணுவான். அதற்கு இந்த காலகட்டத்தில் இடம் கொடுக்காமல் நியாயமாக இருந்துவிட்டால், குடும்பத்தினரை மட்டும் அனுசரித்து போயிட்டாங்கன்னா, கணவன் மனைவி என்ற உறவுக்குள் கட்டுப்பட்டுட்டாங்கன்னா இந்த ஆண்டு அவர்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்கும். மிதுன ராசி போன வருஷமே அது ஜாக்பாட் ராசி. ஏன்னா குரு அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ குரு வந்து சில பேர் வருத்தெல்லாம் படுறாங்க, குரு மூவ் ஆகுது சார், கவலையே இல்லை, 2வது வீட்டுக்கு போகிறாங்க. அப்போனா என்ன, பணம் ஜாஸ்தியாக வரும், ஃபேமிலியில் நல்ல சந்தோஷம் வரும். இவங்க ஃபேமிலியோடு நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பண்ணலைன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. சில பேர் கொஞ்சம் ஜாதக ரீதியாக கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல மெமரி இருக்கும். நம்ம லைஃப்பில் சில டைம் அப்பா கூட இத்தனை வருஷம் இருந்தாலும் ஒரு 2-3 டூர் நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல மெமரி அமைகிறதுக்கு இது சூப்பரான வருஷம். இது ஒன்று. அடுத்து குலதெய்வம் அருள் வேணுன்றவங்க, குலதெய்வம் தெரியாமல் தேடுறவங்க, அவங்கெல்லாம் வந்து இவங்க போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது. மிதுனத்தில் நிறைய பேருக்கு ரெட்டை குலதெய்வம் வரும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க 2 குலதெய்வமும் போய் வேண்டுங்க. அப்பா சைடு அம்மா சைடு, ஒய்ஃப் சைடு ஹஸ்பண்ட் சைடு 2 குலதெய்வமும் வேண்ட அது ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். இவங்களுக்கும் ஜாபில் ப்ரமோஷன், ஜாபில் வளர்ச்சி, இல்லை ஜாபில் ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர், இல்லை ஒரு சேலரி ஹைக்கு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். இல்லை ஒரு பிடிச்ச டீமில் போய் மாறுது, அந்த மாதிரி ஏதாவது ஜாபில் நல்ல விஷயம் கண்டிப்பாக வரும். இவங்களுக்கும் கல்யாணத்துக்கு வந்து டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் மிதுன ராசிலாம் வந்து லவ் பண்ணுறதுக்குனே பிறந்த ராசி. கவிதை நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, ஹம் பண்ணிக்கிட்டே. நீங்கள் போகும்போது யாராவது சொந்தக்கார வீட்டில் பாத்ரூமில் ஒருத்தர் பாடினே இருக்காருன்னா மோஸ்ட்லி இது மிதுன ராசி லக்னமாக இருக்கும். ஸோ அந்த லவ் பண்ணுறவங்களும் கல்யாணத்துக்கெலாம் மாற்றணுன்னா சூப்பர். இல்லை கல்யாணம் வேணாம், இப்போதைக்கு நான் லவ் மட்டும் தேடிட்டு இருக்கனால அதுக்கும் நல்லபடியாக அமையும். மகப்பேருக்கு டைம் ரொம்ப சூப்பராக அமையும். இவங்க எதில் ரொம்ப ஜாகிரதையாக கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, எந்த முயற்சி எடுத்தாலும் ஜாகிரதையாக பண்ணணும், சின்சியராக பண்ணணும், மறுபடியும் பண்ணணும். என்னென்னா மிதுன ராசி வந்து ரொம்ப அறிவாளி ராசி, புதன் ராசி ரொம்ப அறிவாளி. ஆனால் ஒரு ஜனகராஜ படத்தில் வரும், எனக்கு யாரும் வெடி வைக்க முடியாது, எனக்கு நானே வச்சு போயிடுவார்ல, அது யாரும் மிதுனம் தான். மிதுனத்துக்கு வந்து யார் அட்வைஸையும் கேட்டு ஏமாந்துட மாட்டாங்க, ஆனால் அவங்களே தப்பாக டிசிஷன் எடுத்து மாட்டிப்பாங்க. அது முயற்சி ஸ்தானம் இவங்களுக்கு இப்போ வீக்காக இருக்குது. நல்லா படிக்கிற குழந்தை ஃபஸ்ட் ரேங்கே எடுக்கும், எக்ஸாமுக்கு முன்னால் எனக்கு எல்லாம் தெரியுன்ற நிறைய நேரம் தூங்கிடும், அதுமாரி பிரச்சனை. அப்போ எடுக்கிற முயற்சி அவங்க தொடர்ந்து, எனக்கு டைம் இப்போ சரியில்லை, முயற்சி ஸ்தானத்தில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா
அசுர வளர்ச்சி வரும். இது ஒன்று. அடுத்து வந்து இவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்பட்டால் மட்டும் பண்ணணும். ஏன்னா அறிவான ராசின்றதுனால ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இவங்க இது ஏறும் இது இறங்கணும், ஆனால் அவங்க பணம் போட்டாங்கன்னா கவுந்துடும். அதாவது உன் அறிவுனா அறிவை வச்சு சம்பாதி, நீங்கள் காசு அதில் போட்டிங்கன்னா பிரச்சனை. ஏன்னா நீங்கள் என்ன தான் அறிவாளி இருந்தாலும் கிரகம் அதோடைய வேலையை செஞ்சிடும். ஸோ இப்போ வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடையாது. அப்படி பண்ணுற சூழ்நிலை வந்தால் ஒய்ஃப் பேர்லேயே பிள்ளைங்க பேர்லேயே யாருது மேட்ச் ஆகுதோ அதில் போட்டுக்கலாம். ஆஃபீஸ்லேயும் பாலிடிக்ஸும் இன்வால்வ் ஆகக்கூடாது. இவங்களும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு பாலிடிக்ஸும் பிடிக்கும், அப்படின்னு உள்ளே போய் பார்ப்பாங்க, மாட்டிப்பாங்க. பாலிடிக்ஸ் வருதுன்னு தெரிஞ்சாலே அங்கேருந்து நகர்ந்து வந்துட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய ரிலீஃப். அவங்க பிஸ்னஸில் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் அவங்களுக்குலாம் வந்து பண மழை தான்.